பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வெளியிட்ட வேளாண் பட்ஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு உள்ள விரிவாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதனால் ஒரு சிலதை மட்டும் நம்ம ஹெட்டிங்கில் பார்த்துட்டு அந்த திட்டத்துக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷனை உள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சூப்பர் எல்னினோவால் 12 மாவட்டங்கள் அதிக தாக்கம் ஏற்படும் என்பதால் மாவட்ட வேளாண்மை இடை ஏற்பாட்டு திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடை ஏற்பாட்டு திட்டம் எதுக்காக அப்படின்னா, எல்னினோ சூப்பர் எல்னினோவால் பாதிக்கப்பட்ட 12 மாவட்டங்களோட சீரமைப்புக்காக. அதாவது சீரமைப்புன்றதை எப்படி எடுத்துக்கலாம்னா, அந்த வறட்சியிலிருந்து மீண்டு வர்றதுக்காக கொண்டு வந்ததான் இந்த திட்டம், இடை ஏற்பாட்டு திட்டம், சரிங்களா? அடுத்து பாருங்க, உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை உயிர்ம வேளாண் முறையை ஊக்குவிக்க மண்வள பாதுகாப்பு இயக்கம் கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க 600 கோடியில். அப்போ மண்வள பாதுகாப்பு இயக்கம் அப்படின்றது இயற்கை உரத்தை மெயினாக கொண்டு வர்றதுக்கு. இதுதான்ப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது சிறுதானியம் குறுதானியம் இயக்கம் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, தானிய சாகுபடி இருமடங்காக்கப்படும். ஒன்று இங்கே பாருங்களேன், இதிலிருந்து தான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சீமை திணை, சரிங்களா, சீமை திணை குலசாமை ஆகிய பயிர்களை அறிமுகப்படுத்த, இந்த 2 பயிரை அறிமுகப்படுத்த போகிறாங்க. எந்தெந்த மாவட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சேலம் இந்த மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீமை திணை குலசாமை, சரிங்களா, குலசாமை இந்த 2 பயிர்களும் புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டு நீலகிரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சேலம் இந்த மாவட்டங்களெல்லாம் 30 லட்சத்தில் செயல் விளக்க திடல்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்தது, அதாவது பாருங்க, கடலோர மாவட்டங்களில் உவர் நீருக்கு மேலே இருக்கும் நன்னீரை பயன்படுத்தி தோட்டக்கலை பயிர் சாகுபடியை ஊக்குவிக்க நீல பசுமை தோட்ட பூங்காக்கள் அமைக்கப்படும். அப்போ நீல பசுமை தோட்ட பூங்காக்கள் அப்படின்னா என்னன்னா, கடல் நீர் வந்து உவர் நீராக இருக்கும், அதோட மேல்மட்ட நீர் வந்து நன்னீராக இருக்கும். அப்போ அந்த நன்னீரை பயன்படுத்தி தோட்டக்கலை பயிர்கள் எதெல்லாம் ஊக்குவிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டதான் இந்த நீல பசுமை தோட்டக்கலை பூங்காக்கள். இதில் பாருங்க, 3 விருதுகள் கொடுக்க போறாங்கப்பா. ஒன்று மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் விருது, வெற்றி விவசாயி விருது, நம்மாழ்வார் விருது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் விருது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சிறு குறு விவசாயிகளுக்காக கொடுக்கப்படுறது தான் இந்த விருது. எது? மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் விருது, சரிங்களா? அதாவது சிறு குறு விவசாயிகள் அவங்க இடையே போட்டி நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் இதில் வந்து அதிக மகசூல் யார் எடுக்கிறாங்களோ அந்த 3 விவசாயிகளுக்கு கொடுக்க போறாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் 2,50,000, செகண்ட் பிரைஸ் 1,50,000, மூணாவது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம். மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசு வழங்க 50 லட்சம். இந்த மாதிரி மொத்தம் 30 விவசாயிகள் வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட பேர், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ்க்குலாம் குறிப்பிட்ட பேர் தேர்ந்தெடுக்க போறாங்க, சரிங்களா? அதுதான் என்ன அப்படின்னா, மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் விருது. அடுத்து பாருங்க, வெற்றி விவசாயி விருது எதுக்காக அப்படின்னா, அதாவது சிறந்த உயிர்ம ஒரு நிமிஷம் இருங்கப்பா, இங்கே இருக்குது வெற்றி விவசாயி விருது எதுக்காக அப்படின்னா, நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில், சரிங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 9 பயிர்கள், அதாவது நெல், சிறுதானியங்கள், பயிர் வகை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி இது மாதிரி இருக்கக்கூடிய 9 பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவுற பயிரிட்டு அதிக மகசூல் பெறக்கூடிய விவசாயிகளுக்கு, சரிங்களா? அப்போ சிறு விவசாயிகளை விட கொஞ்சம் கூடமா, சரிங்களா, 2 ஏக்கர் அளவு பயிரிட்டு அதிகமாக மகசூல் பெறக்கூடிய விவசாயிகளுக்கு வெற்றி விவசாயி விருது கொடுக்க போகிறாங்க. ஸோ முதல் பரிசு 50,000, ரெண்டாவது பரிசு 25,000 அப்படின்னு மொத்தம் 90 பரிசுகள் வந்து கொடுக்க போகிறாங்க. அடுத்து நம்மாழ்வார் விருதுப்பா. நம்மாழ்வார் விருதுனாவே நம்மளுக்கு தெரியும், உயிர்ம வேளாண்மையை தமிழ்நாட்டில் பரவலாக்குறதுக்காக ஒரு முக்கிய விருது, சரிங்களா? அதான் நம்மாழ்வார் விருது. ஸோ 2026-27 உயிர்ம விவசாய முறையில் யார் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்காங்களோ அந்த விவசாயிகளுக்கு 5 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் விருது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சரி, ரைட்டு. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமானது பார்க்கலாம். இந்த உழவர் ஏஐ திட்டம். இந்த உழவர் ஏஐ திட்டம் எதுக்கு அப்படின்னா, நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய, அதாவது மொபைலை வந்து கையில் கொடுத்துருவாங்க, யாருன்னா உழவர்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதில் இந்த விவசாயம் சார்ந்த ஏஐ இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் மூலியமாக என்னென்ன கிடைக்கும்னு பாருங்களேன். இதன்படி செயற்கை நுண்ணறிவு, இயந்திர வழி கற்றலுக்கு உரிய தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து, இதான் மெயின் இதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது. வானிலை முன்னறிவிப்பு 1, மண் நலம், மண் வளம், நோய் மேலாண்மை,
பருவநிலைக்கு ஏற்ற பயிர், இது எல்லாமே இந்த ஏஐ இன்ஃபர்மேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷனுக்குள்ள கொடுத்துருப்பாங்க. இது பேர் தான் என்ன அப்படின்னா உழவர் ஏஐ திட்டம். சரியா, ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வெற்றி இல்லத்தரசி வீட்டு திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்கப்பா. என்னன்னா இல்லத்தரசிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாடி தோட்டம் போடுவாங்க, ப்ளஸ் அது போக சுற்றி கொஞ்சம் இடம் இருந்துச்சு, வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் பயிர்கள் வந்து விளைவிப்பாங்க. ஸோ அப்படி விளைவிக்கக்கூடியவங்க, சரிங்களா, அப்படி விளைவிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் யாரெல்லாம் இயற்கை உரங்களை பயன்படுத்தி நச்சுத்தன்மையற்ற பழங்கள் காய்கறிகள் இவங்கெல்லாம் உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் அப்படின்னு சொல்லி அமைச்சு கொடுக்கறதுக்காக 10 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. சரியா, ரைட். அடுத்து தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் உருவாக்க போறாங்கப்பா. 5 ஆண்டு திட்டமா இது செயல்படுத்த போறாங்க. இதுல பாருங்க, மண்ணின் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் 1, உவர் நிலங்களை சீர்திருத்துதல், ரசாயன உரங்கள் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை உயிர்ம வேளாண்மை முறைகளை ஊக்குவித்தல் ஆகிய செயல்பாடுகளை மேற்கொள்றதா இந்த மண்வள, அதாவது தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் உருவாக்க போறாங்க. சரி, ரைட்டுப்பா. அடுத்தது பாருங்க, இந்த இது ரொம்ப முக்கியம். என்னன்னா வெற்றி வான்மகள் திட்டம். இந்த வெற்றி வான்மகள் திட்டம் அப்படின்றது பெண்களுக்கு ட்ரோன் பயிற்சி கொடுக்கறது. ஏற்கனவே ஒன்றிய அரசு சார்பாக ட்ரோன் தீதி திட்டம் சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. என்னன்னா பெண்களுக்கு வந்துட்டு ட்ரோன் மூலியமாக பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உரங்கள் தெளிக்கிறது, பூச்சி மருந்து தெளிக்கிறது, இதெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அதே தான் வெற்றி வான்மகள் திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோன் இயக்குறதுக்கு பயிற்சி கொடுத்து அது மூலியமாக உரங்கள் ப்ளஸ் பூச்சி மருந்துகள் இது எல்லாத்தையும் தெளிக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்கிறது தான் இந்த வெற்றி வான்மகள் திட்டம். இதுக்காக தகுதியுள்ள 100 மகளிர் உட்பட 500 பேருக்கு மாநில அரசு சார்பாக ட்ரோன் இயக்குபவர் பயிற்சி, இயக்குபவர் உரிமம் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. சரிங்களாப்பா. அப்போ 500 பேர், இது என்னன்னா தகுதியுள்ள 100 மகளிர் உட்படன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக அப்போ 400 பேர் மிச்சம் யாருனாலும் இருந்துக்கலாம் போல. சரிங்களா. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது வெற்றி வான்மகள் திட்டம்ன்றது அது, ட்ரோன் இயக்க பயிற்சின்றது தனி, 100 மகளிர். அப்போ அந்த 100 மகளிர் தான் இந்த வெற்றி வான்மகள் திட்டத்துக்குள்ளே வருவாங்க. சரிங்களா. அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இங்கே பாருங்கள், 50 மகளிருக்கு ட்ரோன்கள் 50% மானியத்தில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த 100 பேர் தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு 50% மகளிருக்கு ட்ரோன்கள் கொடுப்பாங்க, அது 50% மானியத்தில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.50 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது இந்த காட்டுப்பன்றிகள் தடுப்பு திட்டம்ப்பா. காட்டுப்பன்றிகளை வந்து தடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம் 7.35 கோடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. மெயினாக இதான் 134 விவசாயிகளுக்கு 2 கோடியில் சூரிய சக்தியால் இயங்கும் மின்வேலி அமைச்சு தரப்போகிறாங்க இந்த காட்டு பன்றிகளை வந்து தடுக்கிறதுக்காக. ஓகேவாப்பா. ஸோ கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வேளாண் உதவித்தொகை திட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பலன் பெறும் வகையில் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவித்தொகை திட்டத்துக்கு 56.72 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதில் மெயினாக இதுதான்ப்பா ரொம்ப முக்கியம். என்னன்னா மதிப்பு கூட்டு இயந்திரங்கள். ஆக்சுவலாக என்னன்னா இந்த ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்கள் வந்துட்டு அதாவது இந்த நியூ டெக்னாலஜி சார்ந்த விவசாயத்தை அணுகிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அந்த புது டெக்னாலஜியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம். சரிங்களா. இது அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவித்தொகை திட்டம். அது மூலியமாக இது செய்ய போகிறாங்க. என்ன செய்ய போகிறாங்கன்னா மதிப்பு கூட்டு இயந்திரங்கள். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட ஒரு கத்திரிக்காய் விளையுது அப்படின்னா அந்த கத்திரிக்காய் அப்படியே விற்றோம் அப்படின்னா நம்மளுக்கு காசு கம்மி. அதை வந்து பேக்கெட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட கத்திரிக்காய் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம விற்றோம் அப்படின்னா அப்போ அது மதிப்பு கூட்டுறது. அப்போ மதிப்பு கூட்டப்பட்ட இயந்திரங்கள், அப்போ பேக்கெட்டிங் பண்ணுறதுக்கு மிஷின் வேணும்ல. ஸோ அந்த மாதிரி மதிப்பு கூட்டு இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்கள் இதுக்கெல்லாம் 70% மானியமும், சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகளுக்கு 80% மானியமும் வழங்க போகிறாங்க. ரொம்ப முக்கியம். சரிங்களா. அதே மாதிரி இந்த நீர்ப்பாசன வசதி இல்லாத 300 ஆதிதிராவிட பழங்குடியினர் விவசாயிகள், சரிங்களா, 300 ஆதிதிராவிட பழங்குடியினர் விவசாயிகள் தேர்ந்தெடுத்து நீர் ஆதாரத்துக்காக ஆழ்துளை கிணறை நம்பியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% மானியத்தில் மின் மோட்டார் வழங்க போகிறாங்க. இதான்ப்பா ரொம்ப முக்கியம். அதாவது புன்சை நிலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மழை பெஞ்சா தான் அங்கே விளையும். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஆழ்துளை கிணறுகள் போட்டிருப்பாங்க. ஸோ 300 ஆதிதிராவிடர்
ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு, அப்படி புன்சை நிலத்தில் இருக்கவங்க யாரெல்லாம் ஆழ்துளை கிணறுகள் போர்வெல்ல மட்டும் நம்பி இருக்காங்களோ அவங்களுக்கு 100% மானியத்தில் மின் மோட்டார், என்ன மின் மோட்டார் அப்படின்னா சூரிய சக்தியுடன் இயங்கக்கூடிய மின் மோட்டார் வழங்க போகிறாங்க தமிழ்நாடு அரசு சார்பாக. ஸோ இது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே எதுக்கு கீழே வருது அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவித்தொகை திட்டத்துக்கு பேஸ் பண்ணி இந்த திட்டம் எல்லாமே வருதுப்பா. ஸோ அவ்வளோதான், அந்த வேளாண் பட்ஜெட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7ஆம் தேதி ஆகஸ்ட் நியூஸ் பேப்பரில் வந்து வேளாண் பட்ஜெட் மட்டும்தான் முக்கியமான நியூஸ் செய்வோம். நன்றி.